ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எடிட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம்னா பெர்ஃபங்க்ஷனரி பனசியா ஆன் ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார். ஸோ ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார்ல அதை வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எடிட்டோரியல்ல பெர்ஃபங்க்ஷனரி பனசியா ஆன் ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் தான் பார்க்க போறோம். பெர்ஃபங்க்ஷனரி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு விஷயத்த பண்றது, ஃபேன்சியா அப்படின்னா ஒரு சொல்யூஷன் கொண்டு வருது. இந்த மந்த் கடைசியில 33 scientists will be awarded the ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார். 33 சயின்டிஸ்டுக்கு ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் கொடுக்க போறாங்க. The current government's revamped approach to independent India's long tradition of annually awarding scientists with promise. So இப்ப கரண்ட் கவர்மெண்ட், அதாவது நம்ம வந்து பிஜேபி கவர்மெண்ட் ரீவேம்ப்டு அப்ரோச், அதாவது ஒரு மறுசீரமைப்பு பண்ணியிருக்கிற ஒரு ஸ்கீம் இல்ல ஏதாவது வச்சுக்கோங்க, டு இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் லாங் ட்ரெடிஷன் ஆஃப் ஆனுவலி அவார்டிங் சயின்டிஸ்ட். ஸோ நம்ம சுதந்திர பெற்ற இந்தியாவில் நிறைய வருஷங்களா இந்த மாதிரி வருஷம் நம்மளோட சயின்டிஸ்டுக்கு அவார்டு கொடுத்துருவோன்ற ப்ராமிஸ். The RIGIC is in doing away with the சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் அவார்டு. ஸோ RIGIC அப்படின்னா ரீஆர்கனைஸ்னு அர்த்தம். ஸோ முதல்ல சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் அவார்டுன்னு இருந்ததுதான், இப்ப நம்ம வந்து இந்த சயின்டிஸ்ட் அவார்டுக்கு மாத்திரம், ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்காருக்கு மாத்திரம்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் awarded to scientists under 45 by the Council of Scientific and Research and Industrial Research. ஸோ 45 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு CSIR அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் அவார்டு கொடுத்துட்டு இருந்துச்சு. It comprised a certificate, a cash prize and some additional monetary benefits. ஸோ இப்ப அந்த அவார்ட்ல என்ன இருக்குன்னா, ஒரு சர்டிபிகேட் இருக்கும், கொஞ்சம் பணம் இருக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பணம் சம்பந்தமான சலுகைகள் இருக்கும். The RVP replaces it with a medal. ஸோ RVPனா ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார். ஸோ அதை வந்து ஒரு மெடல், ஒரு சர்டிபிகேட் அண்ட் ரீநேமிங் இட் வித் விஞ்ஞான் யுவா SSC அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் அப்படின்றது வந்து சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் அவார்டுக்கு பதிலா வந்திருக்கிறது. அப்ப என்ன மாதிரி பேர் கொடுத்திருக்காங்கன்னா விஞ்ஞான் யுவா SSBனா சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் ஆல்சோ அதர் RVP அவார்ட்ஸ். வேற கொஞ்சம் ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார்ஸும் இருக்கு. தி விஞ்ஞான் ஸ்ரீ, தி விஞ்ஞான் ரத்னா, விஞ்ஞான் டீம் அவார்ட்ஸ். ஸோ 3 அவார்டு இருக்கு. இது போக இன்னும் 3 அவார்ட்ஸ். ஸோ இது போக அப்படின்னு சொல்லும் போது ஆர் ஆல்சோ அதர் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. தேர் ஆர் ஆல்சோ அதர் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதை தவிர அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இதோட சேர்ந்து அப்படின்னு சொல்லும் போது, இதோட சேர்ந்துன்னு சொல்லும் போது நம்ம அந்த இடத்துல அனதர் யூஸ் பண்ணுவோங்க. இங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க, இது போக இன்னமும் அப்படின்னு சொல்லும் போது ஆல்சோ அதர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட், அதாவது RVP கேட்டகரியிலேயே அடுத்தடுத்து வரதை நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம அதர் அப்படின்னு தாங்க யூஸ் பண்ணுவோம். The latter will be for scientists over 45 who have made distinguished contributions in science and technology over their entire career, as well as for teams of scientists and technologies with exceptional contributions. So later அப்படின்னா இந்த ரெண்டாவது இருக்கிறது, சரிங்களா? இதெல்லாம் வந்து 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஃபுல் லைஃப் டைம்லயே இல்ல ஃபுல் சயின்டிஸ்ட் வேலையிலேயே அவங்க வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க. இன் தியரி the total number of awards under all categories is capped at 56. ஸோ தியரி வைஸ் பார்க்கும்போது எல்லா அவார்டும் சேர்ந்து மேக்சிமம் 56 அவார்டு தான் கொடுக்க முடியும். those selected for this year are fewer than the ceiling. ஆனா இந்த இதுக்காண்டி செலக்ட் பண்றவங்க 56க்கும் கீழே தான் இருக்காங்க. The team award has been conferred on the Indian Space Research Organization's Chandrayaan-3 team, which certainly has over 3 members. So இந்த டீம் அவார்டை வந்து யாருக்கு கொடுக்க போறாங்க? கன்ஃபர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்ஃபர்ட்னா டிசைடட். ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மேல இதை டிசைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 3 members தான் இருக்கு அந்த டீம்லயே. These may well be technicalities and being the first edition of the prizes. ஸோ இது எல்லாம் தான் டெக்னிகாலிட்டிஸ் அப்படின்னா டீடைல்ஸ். ஸோ இந்த ப்ரைஸோட ஃபர்ஸ்ட் எடிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரைஸ்லாம் இப்பதான் கொடுக்குறாங்க, அதோட டீடைல்ஸ்லாம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க.
So these may well be technicalities and being the first edition of the prizes could be transitional அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் தான் இந்த அவார்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ். இது வந்து இந்த பிரைஸ் ஃபர்ஸ்ட் டைம் குடுக்கறதுனால இதோட டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இது கண்டிப்பா பழசை விட ஒரு மாறுதலா தான் இருக்கும். டிரான்சிஷன்னா மாற்றம். The list of awardees spans a wide range of fields from astrophysics to agriculture. So awardees வந்து spans a wide range of fields அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். சோ எங்க இருந்து எங்க வரைக்கும் அவங்க பாக்குறாங்க? ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல இருந்து அக்ரிகல்ச்சர் வரைக்கும் சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்றாங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் யூனிக் டு தி ஆர்விபி. சோ இது வந்து ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்காருக்கு ரொம்ப புதுசு கிடையாது. The awardees are overwhelming from centrally funded and the most elite of India's scientific and research institutions such as the Indian Institute of Technology, Indian Institute of Science Education and Research, CSIR and Atomic Energy Institutions. So இந்த சயின்டிஸ்டுக்கெல்லாம் நிறைய அமௌண்ட் வருது. ஓவர்வெல்மிங்னா லார்ஜ் அமௌண்ட். ஸோ நிறைய அமௌண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டே கொடுக்குது. ஸோ எந்தெந்த இதுக்கு கொடுக்குதுன்னா ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூஸ்க்கு. ஸோ இலைட் அப்படின்னா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா சயின்டிபிக் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் என்னென்ன ஐஐடிக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச், சிஎஸ்ஐஆர், அட்டாமிக் எனர்ஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதுக்கெல்லாம் நிறைய ஃபண்ட்ஸ் கவர்மெண்டே கொடுக்குது. The RVP awards were instituted after the Ministry of Home Affairs and heads of science departments concluded in 2022 that there were too many awards being given out by individual scientific departments and that it was necessary to trim them and raise their stature to national awards. சரிங்க. ஆர்விபி அவார்ட் எப்ப கொண்டு வரப்பட்டது? இன்ஸ்டிடியூட்டட் அப்படின்னா கொண்டு வரப்பட்டது எப்பனா 2022ல ஹோம் மினிஸ்டரும் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கன்க்ளூடட்னா முடிவு எடுக்கிறது. தட் என்னன்னா தேர் வேர், இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல நடந்ததுனால வேர் டூ மெனி அவார்ட்ஸ், நிறைய அவார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ கவுண்டபிள் அப்படின்னா நம்ம மெனின்னு போடுவோம், இல்லாட்டினா அன்கவுண்டபிள்னா மச்சுன்னு போடுவோம். ஸோ அவார்ட்ஸ் வந்து 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. டூ மெனி அவார்ட்ஸ் பீயிங் கிவன், ஸோ கொடுத்துக்கிட்டே இருக்கும் பை இண்டிவிஜுவல் சயின்டிபிக் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ அட்டாமிக் எனர்ஜில இருந்து ஒரு பிரைஸ், அக்ரிகல்ச்சர்ல இருந்து ஒரு பிரைஸ், இப்படி நம்ம ஒவ்வொன்றா வந்து கொடுத்துட்டே இருக்கோம். அண்ட் தட் இட் வாஸ் நெசசரி டு ட்ரிம் தம், அதனால அதையெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். அண்ட் ரைஸ் தேர் ஸ்டேச்சர் டு நேஷனல் லெவல். ஸோ ஒரு அவார்டு கொடுத்தாலும் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸா கொடுக்கணும். அதோட ஸ்டேட்டஸை நேஷனல் அவார்ட் லெவலுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. While distinguished scientists have always received the Padma Awards, just as those in other fields, the original schema for scientist-specific awards was to encourage them to stick to research, whose outcomes are not always immediately tangible and whose impact is not immediately assessed. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பண்ணவங்களுக்கு பத்மா அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பத்மபூஷன், பத்ம விபூஷன், இந்த மாதிரி நம்மளோட இந்தியாவோட ரொம்ப பெருமை மிக்க அவார்ட்ஸ் வந்து அந்த பத்மா அவார்ட்ஸ் தான் அதை கொடுக்குறாங்க. ஆனா வேற வேற ஃபீல்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, அதாவது எக்ஸ்ட்ராடினரியை விட கொஞ்சம் கம்மியா பண்ணவங்களுக்கு, இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பெருசா எக்ஸ்ட்ராடினரியா இல்ல, இதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ அடுத்தவங்கள டிமோட்டிவேட் ஆயிடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் இந்த அவார்ட்ஸ். அவங்கள இன்னும் ரிசர்ச் கண்டினியூ பண்ண சொல்றதுக்கு தான். இப்ப அவங்க ஒன்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதை உடனே நம்மளால பார்க்க முடியாது, அதோட ரிசல்ட்ஸ பார்க்க முடியாது. டேஞ்சிபிள், சரிங்களா? அதை நம்ம பார்க்க முடியாது. டேஞ்சிபிள்னா பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஹூஸ் இம்பாக்ட் இஸ் நாட் இமீடியட்லி அசஸ்ட். ஸோ அதனால என்ன ரிசல்ட் வருதுன்னு டக்குன்னு கணிக்க முடியாது. Much like Olympic medals, Nobel prizes continue to elude Indian scientists, and this has been a touchy topic for many governments. So Olympic prize மாதிரியேமோ நம்மளோட நோபல் பிரைஸும் நிறைய நேரத்துல தப்பிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் சயின்டிஸ்ட்ல இருந்து தப்பிச்சிடுது. எஸ்கேப், எலுட்னா எஸ்கேப் அர்த்தங்க. And this has been a touchy topic for many governments. So நிறைய கவர்மெண்ட்ஸ் இதை தான் டாபிக்கா வச்சு பேசுறாங்க. The national awards are not a substitute or catalyst for the Nobels. So நோபல்ஸ்க்கு பதிலா இதை கொடுக்கறதோ இல்ல
அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி அவங்களை ட்ரிகர் பண்றதுக்காண்டி கொடுக்கறதோ இல்ல. கேட்டலிஸ்ட்னா நம்மளுக்கு வந்து தூண்டுகோல். The government should not assume that scientists only carve honor and recognition. So government எப்பவுமே தப்பா எடுத்துக்க கூடாது. என்னன்னா சயின்டிஸ்ட் வந்து மரியாதைக்காண்டியும் அந்த அங்கீகாரத்துக்காண்டியும் தான் இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. Too many scientists in India labor with minimal funds. So நிறைய சயின்டிஸ்ட் இந்தியால இருக்க நிறைய சயின்டிஸ்ட் லேபர் அப்படின்னா ஒர்க் வித் மினிமல் ஃபண்ட்ஸ், கொஞ்சம் ஃபண்ட்ஸை வச்சுட்டு ஒர்க் பண்றாங்க. சப்ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் ஏ டிஸ்கரேஜிங் மிலியூ. ஸோ எக்யூப்மெண்ட்லாம் சரியா இருக்காது. அதே மாதிரி டிஸ்கரேஜிங் மிலியூனா என்விரான்மெண்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. சோஷியல் என்விரான்மெண்ட் வந்து டிஸ்கரேஜிங்கா இருக்கு. forcing them to compete at the cutting edge of research which their hands tied. ஸோ ஆனா அவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி டாப் இன்ஸ்டிடியூட்ஸோட இல்ல நிறைய ஃபெசிலிட்டிஸோட வேலை பார்க்குற சயின்டிஸ்டோட அவ்வளோ ஸ்டாண்டர்டுக்கு அவங்க மோதணும். ஆனா தே டோன்ட் ஹாவ் மோர் ஃப்ரீடம் டு டூ இட். கட்டப்பட்டிருக்கிற கைகளை எடுத்து சண்டை போடணும். அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் அவங்களுக்கு. Raising the budgetary allocation and making scientific research more rewarding in India will go greater services to science than tokenism. So நம்ம வந்து சயின்ஸ், அதாவது ரிசர்ச்சுக்கு நிறைய பட்ஜெட், நிறைய ஃபண்ட் பட்ஜெட்ல அலாட் பண்ணதுக்கு அப்புறம் சயின்டிபிக் ரிசர்ச் அந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுல நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்ம இந்தியாவுக்கு நிறைய சர்வீஸ் வந்து சயின்டிஸ்ட் கொடுப்பாங்க. தேன் டோக்கனிசம்னா என்னதுன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி பேரளவுல கண் துடைப்புக்காண்டி செய்யற செயல், மேல தப்பு வந்துடக்கூடாதுன்னு செய்யற செயல். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல ஒப்பீனியன்ஸ் இருந்தது, எடிட்டோரியல் இன்னும் பெட்டரா எப்படி பண்ணலாம்னு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.